விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து விக்கிரவாண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கருப்பையா புதுக்கோட்டை பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களபம் கிராமத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்த அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இந்நிகழ்வில் கழக உறுப்பினர்கள் சிலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகரன் அருப்புக்கோட்டை நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.கே. ரவிச்சந்திரன் தலைமையில் இருசக்கர வாகனங்கள் புடை சூழ காந்திநகர், வெள்ளக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த ஜீப்பில் அதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகரன் முரசு சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் இங்கேயே தங்கி மக்களுக்கு சேவை புரிவதுடன் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்தார். கும்பகோணத்தில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபுவை ஆதரித்து மாவட்ட செயலாளர் ஆர்.கே. பாரதிமோகன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வீதி வீதியாக சென்று அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளானோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வனை ஆதரித்து மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். உதகை அருகே பழைய அருவங்காடு, எல்லநல்லி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மகத்தான சாதனைகளை குறித்து எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.ஆர். அர்ஜுனன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் தாராபுரம் தொகுதிக்குட்பட்ட குண்டடம் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாராபுரம் பகுதியில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் பேருந்து சேவை இல்லாத பகுதிக்கு பேருந்து சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மணவெளி பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், செயல்படுத்த முடியாத கவர்ச்சி வாக்குறுதிகளை வழங்குவதில் திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்று தெரிவித்தார். பிரச்சாரத்தின் போது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகர் சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முரசு சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், சாத்தூரில் பிரதான தொழிலாக விளங்கும் பட்டாசு தொழிலை மேம்படுத்துவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள பாடுபடுவேன் என்று உறுதியளித்தார். இந்த பிரச்சாரத்தில் அதிமுக, தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் அச்சாரமாக அமையும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபுவை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது முன்னாள் அமைச்சர் காமராஜ், தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ஆர்.கே. பாரதிமோகன் மற்றும் தேமுதிக மாநகர் மாவட்ட செயலாளர் சங்கர் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். பிரச்சாரத்தில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், விடியா திமுகவின் ஆட்சி அதிகாரம் பணபலத்திற்கு அஞ்ச மாட்டோம், நாங்கள் பணங்காட்டு நரி என தெரிவித்தார். சும்மாவே ஆடுவாங்க திருவாரூர்காரங்க. இப்ப ஆட்சி வேற கையில இருக்குதா? ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலம், ரவுடி பலம், இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் இறக்கி ஆடோன்னு ஆடுவாங்க சலங்க கட்டி. ஆனா இது பழங்காட்டு நரிகள். இந்த நம்மளுடைய கடமை. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு பணபலம், அதிகார பலம் என்ன வேணாலும் எடுத்துட்டு வரட்டும், மீண்டும் வரலாறு வரும், மக்கள் ஆட்சி வரும். அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த தேர்தலை நீங்கள் அச்சாரமாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு டி. பாபு அவர்களுக்கு வாய்ப்பை தந்து மகத்தான வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு மணல் கொள்ளையை தடுக்க இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என
அதிமுக கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி கேட்டுக்கொண்டார். தென்காசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட VK புதூர், பாவூர் சத்திரம், தென்காசி, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சி தலைவரும் அதிமுக கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வம் மோகன்தாஸ் பாண்டியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் M. கலியபெருமாளை ஆதரித்து முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, S. ராமச்சந்திரன் ஆகியோர் திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அண்ணாமலையார் கோவில், ஜோதி பூ மார்க்கெட், ஐயங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிரமாக வாக்குகள் சேகரித்தனர். அப்போது பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்தும் மாலைகள் அணிவித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகர் கூடுவாஞ்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்தவேனில் வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகருக்கு வழிநடுகிலும் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொக்லைன் மூலம் ரோஜா பூ இதழ்களை கொட்டியும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் MLA கணித சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி மாம்பாக்கம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சாலையோர கடை வியாபாரிகளிடமும் பேருந்து பயணிகளிடமும் அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர். தென்காசி தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி செங்கோட்டை அருகில் உள்ள பிரானூர் பார்டர், வல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தங்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வைக்க இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதில் அதிமுக, தேமுதிக, SDPI கட்சிகளின் நிர்வாகிகள் உட்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கோவை சாய்பாபா காலனி பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட கோவை அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுக்கு அப்பகுதி மக்கள் மலர்களை தூவி சிறப்பாக வரவேற்பளித்தனர். அங்கு திரண்டிருந்த இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், மதவாத கட்சியான பாஜகவும் வேண்டாம், குடும்ப கட்சியான விடியா திமுகவும் வேண்டாம், மதச்சார்பற்ற அதிமுகவை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் K. அர்ஜுனன், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம், முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி உள்பட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மத நல்லிணக்கமுடைய சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மண் தமிழக மண். அதுல சில பேர் சில பெருச்சாளிகள் உள்ள பூந்து சில சில்லு முள்ளு வேலைகள் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு சம்மட்டி அடி அவர்கள் வாங்குவது உறுதி உறுதி உறுதி. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. மதவாத கட்சியான பாஜகவும் வேண்டாம், குடும்ப கட்சியான திமுகவும் வேண்டாம், மக்களுக்கான இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரான சிங்கை ராமச்சந்திரனான என்னை இரட்டை இலை 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 சின்னத்திலே வேறு வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் E. ராஜசேகரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் V. சோமசுந்தரம் புதிய ரயில் நிலையம் பகுதியில் பானிபூரி, பேல்பூரி செய்து தந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெரிய காஞ்சிபுரம் பகுதியில் வீதி வீதியாக சென்று அங்குள்ள பொதுமக்களையும் பல்வேறு கடை உரிமையாளர்களையும் சந்தித்து அதிமுக சாதனைகள் அடங்கிய விளக்க பிரசுரங்கள் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக, தேமுதிக கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர் சிவனேசனுக்கு ஆதரவாக முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திருவையாறில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தஞ்சை டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி கொண்டு வந்ததாகவும், இனி யாரும் இந்த பகுதியில் தொழிற்சாலைகள் கொண்டுவர முடியாது எனவும் தெரிவித்தார். பிரச்சாரத்தில் தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் M. ரத்தினசாமி, கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி தேமுதிக வெற்றி வேட்பாளர் சிவனேசனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தஞ்சை கீழவாசலில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் சுலபமாக கிடைக்கிறது. ஏனென்றால் விடியா திமுகவின் முழு ஒத்துழைப்போடு போதைப் பொருள் வியாபாரம் நடைபெறுகிறது என்று குற்றம் சாட்டினார்.
அதே மாதிரி விவசாயத்திற்கு நெல் பயிர்கள் தென்னை வாடி வரும் நிலையில 24 மணி நேரமும் மின்சாரம் உங்களுக்கு கிடைக்க செய்வோம் என்பதை உறுதியாக இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்க, இலவச மின்சாரம். முதல்ல 24 மணி நேரம் மின்சாரத்தை கொடுங்க, அப்புறம் இலவச மின்சாரத்தை பத்தி இங்க மின்சாரமே இல்லாம இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு பயிர் பண்ண முடியாம எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஆரணி தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரனை ஆதரித்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். முன்னதாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரனுக்கு ஆரத்தி எடுத்தும் சால்வை மற்றும் மாலை அணிவித்தும் கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அதிமுக எம்பி சி.வி. சண்முகம், ஸ்டாலின் மற்றும் மோடி ஆட்சியில் யாருக்காவது வேலை கிடைத்திருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். விடியா திமுக ஆட்சியில் வளர்ச்சியோ திட்டங்களோ இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். யாருக்காவது இந்த 3 ஆண்டு காலத்துல ஸ்டாலின் அரசுல 10 ஆண்டு காலம் மோடி அரசுல மத்திய அரசாங்கத்திலும் மாநில அரசாங்கத்திலும் யாராவது ஒருத்தவங்க வேலை போயிருக்காங்க, வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. யாருக்கா ஒருத்தர் வேலை அப்ப என்ன போதைக்கு இந்த இவனுக்கு ஆட்சி நடத்துறாங்க? எதுக்கு இந்த ஆட்சி? எதுக்கு இந்த கேடுகட்ட ஆட்சி? தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வளர்ச்சி இல்ல, எந்த திட்டங்களும் இல்ல, கஷ்டங்கள் போக்கப்படவில்லை. எல்லா விலைவாசி ஏந்து போச்சு, எல்லா வரியும் ஏற்றிட்டான். மின்சார கட்டணம் 2 மடங்கு ஏற்றிருக்கான். வீட்டு வரியை 100 மடங்கு ஏற்றிட்டான். இப்ப கடை வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் 150 மடங்கு ஏற்றிருக்கான் கடை. கட்டணம் எப்படி இருக்கிறான்னு மின்சார கட்டணம் தெரியல. என்ன சொன்ன ஆட்சியில மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் எடுப்பேன், எடுத்தியா? இப்ப எப்படி இருக்கிற என்னன்னே தெரியல. 300 ரூபாய் கட்டினா 3000 ரூபாய் பில்லுன்றான், 3000 ரூபாய் கட்டணத்துக்கு 5000 ரூபாய் பில்லுன்றான். அவன் எப்படி எடுக்கிறான், என்ன எடுக்கிறான், ஒரு இழவும் தெரியல. இந்த ஆட்சியில பால் விலை உயர்ந்து போச்சு, வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல, நிலத்தை விற்க முடியல. ஏன்னா கட்டட மதிப்பை ஏற்றிட்டான், நிலத்து மதிப்பை உயர்த்திட்டான், பத்திரப்பதிவு கட்டணத்தையும் உயர்த்திட்டான், இந்த ரோடுக்கு போற சாலை வரியும் உயர்த்திட்டான். நீ வாங்குற 2 வீலர் அதுக்கும் லைஃப் டாக்ஸ் ஏற்றிட்டான். நீ ஒரு கார் 10 லட்சம் ரூபாய் வாங்கினா 4 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டணும். 20 லட்சம் ரூபாயில நீ கார் வாங்கினா 9 லட்சம் ரூபாய் லைஃப் டாக்ஸ் கட்டணும். யார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கார் வாங்குறது, பைக் வாங்குறது? இவனுக்கு நம்ம பணம் கட்டணுமா? கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் குமரகுரு ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளருக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து மாதனூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ஸ்டாலின் கூறும் திராவிட மாடல் என்னவென்றால் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வது, மாநில நிதி நிர்வாகத்தை சீரழிப்பது மற்றும் கொள்ளையடிப்பதுதான் என்றார். இதுவே திராவிட மாடலின் முழுமுதற் கொள்கை என்றும் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி விமர்சித்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமாரை ஆதரித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. பழனி மலையம்பாக்கம் ஊராட்சியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். குன்றத்தூர் ஒன்றியம் மலையம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக வெற்றி வேட்பாளர் சிவக்கொழுந்தை ஆதரித்து அதிமுக கடலூர் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் விஜயகுமார் தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அந்த வகையில் விருத்தாச்சலம் நகர பகுதிகளில் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதேபோல் தேமுதிக நிர்வாகிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடலூர் நாடாளுமன்ற தேமுதிக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள எல். வெங்கடேசன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக வெற்றி வேட்பாளர் சிவனேசனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரேமலதா விஜயகாந்திற்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இதில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், விடியா திமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் முறையான மின்சாரம் வழங்கப்படுவதில்லை எனவும், தேர்தலில் வெற்றி பெற்றால் 24 மணி நேரமும் முறையான மின்சாரம் கிடைக்கும்படி செய்வோம் எனவும் தெரிவித்தார். இதில் அதிமுக மாவட்ட செயலாளர் மா. சேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகரை ஆதரித்து மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சிக்குட்பட்ட காந்தி நகர், மோச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் மதுராந்தகம் அம்மா பேரவை செயலாளர் MP சீனிவாசன், கூட்டணி கட்சி காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் M. ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பிரேம்குமார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அஸ்தினாபுரம் மற்றும் குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் மற்றும் கழக செயலாளர்கள் அருணாச்சலம், MK சதீஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து பேரூராட்சி கழக செயலாளர் வ. அரிக்குமார் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப. கணேசன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த வகையில் வாலாஜாபாத் பேரூராட்சி பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் அதிமுகவின் திட்டங்களை எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பகுதியில் உள்ள அரிசி ஆலைக்கு சென்று தொழிலாளர்களுக்கு நெல் மூட்டைகளை தூக்கி கொடுத்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கருப்பையா புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் கிராமத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் கிரேன் மூலமாக ஆளுயர மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தில் பேசிய அதிமுக வெற்றி வேட்பாளர், தேர்தலில் வெற்றி பெற்றால் கிராமத்தில் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தார். இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய RB உதயகுமார், விடியா திமுக அனைத்து மகளிருக்கும் உதவித்தொகை தருவதாக கூறிவிட்டு அதை செய்யவில்லை எனவும், அதிமுக சொல்லாமலேயே 2,18,00,000 பேருக்கு 2,500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கினோம் எனவும் தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவங்க சொன்னது அனைத்து மகளிருக்கும் சொன்னாங்க, ஆனா அதை செய்யல. ஆனா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லாமலே செய்யக்கூடியவர். 2,18,00,000 பேர்களுக்கு 2,500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தார். இதுதான் அதிமுக. அவங்க எல்லாம் செம்ப வாசப்புள்ள வைப்பாங்க. என்னடா செம்ப வைக்கிற மகராசன் பாத்தீங்கன்னா உள்ள அண்டா காணாம போயிருக்கும். இதுதான் அவங்களுடைய கட்சி, திமுக கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடியது. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி.